ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லியும் சாம்பார் சட்னி குருமா இப்படி இட்லி தோசைக்கு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா? அப்போ இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவிக்கு 10 சப்பாத்தினாலும் 10 இட்லினாலும் பத்தாதுங்க. வாங்க இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. இதோட 3 பச்சை மிளகா, கீரை தேவையில்ல முழுசாவே போடலாம். 1 கப் தயிர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1/2 கப் தயிரை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமாக அந்த கிரேவிக்கு தேவையான அளவே உப்பு எடுத்துக்குவோம். இதோட அந்த கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம மிளகாய் தூளும் எடுத்துக்குவோம். ஏற்கனவே பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். இப்போ நம்ம மிளகாய் தூளும் அதுக்கு தேவையான அளவு போட்டு நல்லா கிளறி வச்சுக்கோங்க. இது ஊறணுங்கிற அப்படின்னு அவசியம் இல்லை. நல்லா கலந்து வச்சுக்கிட்டாலே நம்மளுக்கு போதும். இன்னொன்று, தயிர் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான தயிராக தான் இருக்கணும். புளிச்சு போன தயிர் எடுத்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம தக்காளியும் ஆட் பண்ணுறோம். ஸோ தயிரும் புளிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப புளிப்பாக இந்த கிரேவி இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு அது சூடானதும் அதில் பட்டை, கிராம்பு இதை போட்டு நல்லா தாளிச்சிருங்க. அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இதோட கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு ஆஃபீஸ் கோயஸாக இருக்கலாம், இல்லையா திடீர்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்கலாம். எல்லாருக்கும் ஸ்பெஷலாக செய்யணும், அதுவும் இன்ஸ்டண்ட்டாக செய்யணும். இந்த களைப்போட எப்படா செய்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்ப இந்த இன்ஸ்டண்ட்டான கிரேவியை ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி, பச்சை மிளகாய், தயிர் கலந்து வச்சுருக்கோம்ல, அந்த கலவையையும் இதோட நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்குனதுக்கப்புறம் இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமாக மிளகாய் தூளும் சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்குவோம். நம்ம ஆல்ரெடி மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம், அதனால் இந்த இதில் கொஞ்சமாக சேர்த்தா போதும். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி எனக்கு நல்ல கிரேவி ஃபார்மெட்டில் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் பொடிசாக அரிஞ்சிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் பார்வையாக தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் பெரிய துண்டாகவே நீங்கள் நறுக்கி போட்டுக்கலாம். இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும். நம்ம 1 கப் தயிரில் 1/2 கப் தயிரை மட்டும்தான் சேர்த்துருந்தோம். இப்போ மீதி 1/2 கப் தயிரையும் எடுத்துக்கிட்டோம். அதோட 2 ஸ்பூன் கடலை மாவையும் சேர்த்துக்கிட்டோம். கடலை மாவை டைரெக்டாக சேர்க்குறதுக்கு உங்களுக்கு திட்டாக தெரியும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தண்ணியில் கலந்து கூட நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா சேர்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கூட நீங்கள் இதோட உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சு, ஸோ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை ஒரு 2 மினிட்ஸ் நம்ம கொதிக்க விடுவோம். 2 மினிட்ஸில் நல்லா கொதிச்சிரும். கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் திரண்டு வரும். நல்ல கிரேவி ஃபார்மெட்டில் நல்லா இருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த கிரேவி ஃபார்மெட் போதும் அப்படின்னா நம்ம இதோடையே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கூட நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இடையில நீங்கள் தண்ணி ஆட் பண்ணணும்னா வெந்நீரை ஊற்றுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டான ஒரு கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி, இட்லி, பூரி, எதுக்கு வேணாலும், தோசை, இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ரைஸ்க்கு கூட நீங்கள் இதை தொட்டு சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.